விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுங்க நவம்பர் 2க்குள்ள எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். பொந்து தேன் இல்லைன்னா கொம்பு தேன். ஸோ அந்த ஹண்ட்ல இன்னைக்கு ஒரு 7 பேருக்கு எடுத்தோங்க. சாரிங்க, நிறைய பேருக்கு இன்னும் எடுக்க வேண்டியிருக்கு. எடுத்து கொடுக்குறோம்னு ப்ராமிஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் லேட் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம். டிசம்பர் வரைக்கும் வந்துருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, நல்ல மழை, தேன் எடுக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல மழை. மழைக்காலங்கள்ல தேனை நாம எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, மழைக்காலங்கள்ல தேனீக்களுக்கு உணவு அது சேகரித்து வச்சிருக்கக்கூடிய தேன் தான். ஸோ அதை வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக போட்டுலாம் எடுக்கலாம் முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு கூடு எங்கேயாச்சும் கிடைக்கும். இந்த மழைக்காலங்கள்லயும் தேன் இருக்கக்கூடிய கூடுகள் கிடைக்கும். அதை தேடி தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு தான் லேட் ஆகுது. ஸோ வீடியோல இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கூடுல இருந்து 2 தட்டு எடுத்தாங்க, அதை பக்கெட்ல வச்சிருக்காங்க. அதை என்கிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு வராங்க. மற்றபடி வேற எந்த கூடையுமே அவங்க கலைக்கல. ஏன்னு சொன்னா அந்த கூடுல தேன் இல்லை. இப்போ இந்த கூடுல பாருங்க, கூடே எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாருங்க. இப்பதான் தேன் வச்சிருக்கு. அதனால வந்து ஒரு கூடு எடுத்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அதுல தேன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத. ஸோ திரும்பவும் அங்கேயே வச்சுட்டு வந்துருவாங்க. ரீசன்ட் டேஸ்ல இந்த மாதிரி தேன் எடுக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய சர்ச்சைகள் சோசியல் மீடியால வந்து கிளம்பிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு வீடியோலும் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். நாம் வந்து எந்த ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதிகளிலும் போய் தேன் எடுக்கிறதுல, நம்ம தேன் எடுக்கக்கூடிய எல்லா பகுதியுமே பிரைவேட் லேண்ட்ஸ். அதையுமே நாம டைரக்டா போய் கை வச்சு கலைச்சி எடுக்கிறது இல்லைங்க. அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், அவங்க தலைமுறை தலைமுறையா தேன் எடுப்பதையே தொழிலாக வச்சிருக்கக்கூடியவங்க, அவங்கள வச்சுதான் நம்ம தேன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம தேன் எடுத்துட்டு இருக்கோம். சட்டத்தை மீறி நாம தேன் எடுத்தோம்னு சொன்னா இந்த அளவுக்கு பப்ளிக்கா டிரான்ஸ்பரன்சியா வீடியோ போட்டு இவ்வளவு நல்லா நினைக்க முடியாதுங்க. நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய மலைவாழ் மக்களும் பாத்தீங்கன்னா சட்டத்தை ரொம்பவுமே மதிக்கக்கூடியவங்க. சட்டத்தை மீறி அவங்க எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அதே போல அவங்க செய்யற அந்த தொழிலுக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க. உதாரணத்துக்கு தேனி பூச்சிகளை ரொம்ப குரூவல்ட்டியா கொன்னு தேன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. தேன் இருக்க பகுதிகளை மட்டும் வெட்டி எடுத்துருவாங்க. புழுராட்டம் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான தேன் எடுக்கிறதுல இருக்கக்கூடிய நெறிமுறைகள், அதாவது ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிளியரா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அவங்களுடைய இந்த கட்டுப்பாட்டை மீறி நாம எதனா அங்க செஞ்சுட்டா கூட ரொம்பவுமே கோவப்பட்டுருவாங்க. ஸோ நமக்கு தேன் எடுத்து கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னா தலைமுறை தலைமுறையா இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடியவங்க. அவங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு வந்து நம்மளுடைய தேன்லாம் வருது. இன்னொன்று, இந்த மாதிரி தொடர்ந்து தேன் எடுக்கிறதுனால தேனீக்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. சில அறவை கட்டுத்தனமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களையும் வந்து பரப்பி விட்டுறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு மித்து தாங்க. அதை பற்றின ரிசர்ச் பேப்பர்லாம் இருக்குது, நாங்கள் அதை பின்னாடி போடுவோம். இன்னொன்று, இந்த மாதிரியான மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து தேனை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்க வச்சு லாட் ஆஃப் குவான்டிட்டி எடுத்து அதை ஒரு நல்ல விலைக்கு வச்சு நாம் கொள்ள லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்கோம், நாங்களுமே வந்து ஒரு கார்ப்பரேட் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து மலைவாழ் மக்கள்னா என்ன நினச்சிட்டீங்க, அப்படியே போனவொன்னே அவங்க விவரம் தெரியாதவங்களா இருப்பாங்க, அப்படியே ஏமாற்றி அவங்கள்ட்ட இருந்து தேனை பேசி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கொள்ள லாபத்தை வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்களையுமே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க, நல்ல நாகரிகமான மக்கள் இருக்காங்க. அவங்க நம்மள்ட்ட பிஸ்னஸ் பண்ணுற முறைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசந்துருவீங்க. நல்ல கல்வி அறிவோட, நாகரிகமான சட்ட அறிவோட தான் அவங்க நம்மள்ட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, நம்ம நினைக்கக்கூடிய நேரங்கள்லாம் போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிலாம் எடுக்க வச்சிட முடியாது. அவங்க தான் நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து தேன் அறுவடை பண்ணலாம், இது சரியான டைம், இந்த டைமுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்ககிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, எடுத்து தரோம்னு சொல்லி. இப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா நாங்கள் ஈஸியாக எடுத்து கொடுத்துருவோமே, எதுக்கு இவ்வளோ பேரை காக்க வைக்கணும்? ஸோ இதுலேயே உங்களுக்கு புரியலையா? ப்ரோ இப்போ எதுக்கு ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடியோவில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக என்னன்னா, யாராச்சும் எங்கேயாச்சும் கண்டென்ட்டுக்காக தேனை பற்றி இஷ்டத்துக்கு எதனா பேசி வச்சிடுறாங்க. அந்த வீடியோவை நமக்கு அனுப்பி, ப்ரோ இதுக்கு பதில் சொல்லுங்கள், ப்ரோ இதுக்கு பதில் சொல்லுங்கள், ப்ரோ இதில் உங்களை தானே அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்துடுறாங்க. நீங்கள் எங்களை டேக் பண்ண, எங்களுக்கு அனுப்பின லிங்க்ல இருந்த அந்த வீடியோவை நாங்கள் பார்த்தோம். அந்த வீடியோவில் அவர் வந்து எங்களை பற்றி எதுவும் பேசுன மாதிரி தெரியல, எங்களை மென்ஷன் பண்ணவும் இல்லை. ஒருவேளை அவர் அதில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நேச்சர் ஷேடோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தால் நாங்கள் அதை லீகலாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அவர் எங்களை மென்ஷன் பண்ணலை. ஸோ அது எங்களுக்கான வீடியோ இல்லை அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த வீடியோவில் அவர் எழுப்பிய சில சந்தேகங்களுக்கும் அவர் குழப்பி வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கும் நாங்கள் பின்னாடி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போடுவோம். அதில் இந்தியாவினுடைய வனச்சட்டம் 1927 என்ன சொல்லுது, வன உரிமை சட்டம் 2006 என்ன சொல்லுது, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 என்ன சொல்லுது, இந்த சட்டங்கள்ல பழங்குடியின மலைவாழ் மக்களினுடைய பட்டியலினத்து மக்களினுடைய உரிமைகள் என்ன, அந்த மக்களை நாகரிகப்படுத்துறோம் நவீனப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல சில என்ஜிஓக்கள் அவங்கள பெட்டித்தேன் வளர்ப்பு முறைக்கு நோக்கி நகர்த்துறதையும், தேனி வளர்ப்புகளை அவங்கள வந்து கத்துக்க சொல்றதுலையும் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதற்கு அந்த மலைவாழ் மக்களும் பட்டியலின மக்களும் வந்து இதை ஒத்துக்கிட்டாங்களா,
இதில் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம் பின்னாடி. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இந்த பெட்டித்தேன் வளர்ப்பு முறை பற்றியும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தேனை பற்றியும் அதை இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனோட கம்பேர் பண்ணி ஒரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில நாங்கள் ஈடுபட்டு இருக்கோங்க. அதை பற்றின ஒரு ரிசர்ச் பேப்பரையும் சப்மிட் பண்ண போகிறோம். அதற்கான வேலைகளில் பாய் ஈடுபட்டு இருக்கிறதுனால தான் பல வீடியோக்களில் பல ஹண்ட்டுகளில் நீங்கள் என்ன வந்து தனியாக பார்க்குறீங்க. ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் நாங்கள் வெளியிடும் போது இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் பாய் வந்து போபால்லாம் போயிட்டு வந்தார். அதனுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது நவம்பர் எண்டில் எடுத்த விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்னுடைய டே ஒன்றுங்க. இன்னைக்கு வந்து ஒரு 7 பேருக்கு எடுத்திருந்தோம். பின்னாடி அதை பிழிஞ்சு ஊற்றுற வீடியோ, ஃபில் பண்ணுற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேன் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ அக்டோபர் ஹண்ட்டு எடுத்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தேனே இல்லை. தேன்கூடுலேருந்து இப்போ ஒரு தேன்கூடு கலைச்சா ஒரு 1/2 கிலோ தான் தேன் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா மழை. ஸோ மழையில் வந்து அதுவே தேனை குடிச்சிருது. ஸோ அக்டோபர் ஹண்ட்டில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து எடுக்க வேண்டியிருக்கு. நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். நேற்று ஃபுல்லாக சுற்றி இன்றைக்கி 6 நாள் சுற்றி 1.5 நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு புளியும் போது காட்டுறேன் எல்லாத்தையும். சரிங்களா? நானே எடுத்து போடுறேன். ஆனால் புளியும் போது தேனி பூச்சிலாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் புளியணுன்னே. தூளாக உடச்சி தான் எடுத்துருக்காங்க. இந்த க்ளவுஸ் செட்டே ஆக மாட்டேங்குது புழியறதுக்கு. டைம் ஆகுறா, டக்கு டக்குன்னு புளிஞ்சிரு, இல்லை சன்லைட்டு போயிடும். சரி. ஸோ தம்பி புளிவா போல் நான் தான் பிடிக்க போகிறேன். புளிஞ்சிட்டு எத்தனை பாட்டில் வருதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஊற்றும் போது காட்டுறேன். ஏன்னா நான் ஒரு அசம்ஷனில் இத்தனை வரும் அத்தனை வரும்னு சொல்கிறேன். இதில் எப்படா இவ்வளோண்டு கூட போட்டு அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்து புளிஞ்சி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரிங்களா? தேன் நல்லா ரன்னியாக கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு ஒயிட்டாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப எல்லோவும் இல்லாமல் ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லாமல் நடுநிலையாக இருக்குது தேன். நான் பாட்டிலில் ஊற்றும் போது காட்டுறேன் பாருங்க. ஆனால் ரன்னியாக இருக்குது தேன் நல்லா. ஆமாம், மொத்தமாக போட்டேன் எல்லா கூடியும். சுற்றுறாங்களா? பக்கத்தில் என்னென்ன அதிகமாக பயிர் போட்டிருந்தாங்க? பக்கத்தில் கத்திரிக்காய். கத்திரிக்காய் கத்திரிக்காவா? கத்திரிக்காய். அதுக்கப்புறம் கம்மம்பீர். கம்மம்பீர். அதுக்கு போகும்போது கேப்பேன். கேப்பேனா? கேப்பேன்னு சொல்லுவாங்களே. இந்த அதுக்கு காப்பி கலர் மாதிரி இருக்கும்ல, இந்த பொடி பொடிசாக இருக்கும். எள்ளு. எள்ளா? ஓகே. எள்ளு பூனா அப்போ செம ஸ்பெஷல் ஆச்சு அது. அந்த சைடு தான் மிக்சடு. ஆனால் எள்ளு அப்புறம் என்ன சொன்னீங்க? கத்திரிக்காய். அப்புறம் நாட்டு கம்பு. நம்ம போய் அன்றைக்கி கொம்பு தேன் எடுத்தோம்ல, அது வந்து மக்காச்சோளம். நம்ம போய் எடுத்தோம்ல, அந்த சைடு தான். ஓகே. அந்த சைடு தான் போடுறாங்க. பார்த்தா ஒவ்வொரு விதமாக போடுவாங்க அந்த சைடு. நம்ம அந்த சைடில் வந்து ஒன்றும் போட மாட்டாங்க. கத்திரிக்காய் பூ தேன்லாம் இது வரைக்கும் யாரும் சாப்பிட்ருப்பாங்களா? இந்த தேன் நல்லா இருக்குது. தேன் நல்லா ரன்னியாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது தேன் இந்த வாட்டி நம்மளுக்கு கிடச்சது. ஆனால் சீல் மூடலைண்ணா. தேனெல்லாம் சீல் மூடலை. அதான் மழை டைப்பில் சீல் மூடாது. இதே என்ன பண்ண போகிறோன்னு தெரிலண்ணா. மொத்தம் ஒரு 40 பேர்கிட்ட எடுக்கணும். உயிர் இருக்கிற வரைக்கும் எடுத்து தர முடியும். 1.5 நாள்லேயே நம்ம இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. நம்ம என்ன கொஞ்சம் அலையணும். அது ரொம்ப லாங்குண்ணே. இந்த ஒரு வீட்டு பாறை சவுத்தில் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? அது இல்லையா? ஓகே. எடுக்க முடியல. தேன் கூடு இருந்தாலும் தேன் இருக்க மாட்டேங்குது. எப்படியும் ஒரு 3 மாதம் ஆகும் வைக்கிறதுக்கு.
பொந்து தேனாச்சும் பரவாயில்ல, கொம்பு தேன் நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்கு. அதை எடுத்து அப்படியே ஒரு வீடியோ பண்ணி விட்டுருங்க. இல்லை அதுக்கு கூட காட்டி வீடியோ சொல்லிடலாம் மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு புரியல. இல்லை சில பேர் வந்து ஸ்பெஷலாக கொம்பு தேன் தான் வேணும்னு கேட்குறாங்கண்ணே. இப்போது அவங்களுக்கு வந்து ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறத அந்த கூட பார்த்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதில் அடித்தேன் இருக்கானே, இதை ஊற்றி புழிஞ்சிருமா சக்கையில்? அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புளிக்கண்ணா, மொத்தமாக போட்டால் புளிய மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ வேறு துணி இல்லை ஒரு துணி கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புளிஞ்சோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த மகரம் அந்த மஞ்சள் இருக்குது பாருங்க, அது மொத்தமாக கரெக்டாக இறங்கும். ஓகே ஓகே. ஏன்னா மொத்தமாக தேன்லாம் மனமாக இருக்குது. போமா போமா. இப்போ போட்டு புளிஞ்சோன்னா அந்த மகரந்தம் ஃபுல்லாக இறங்கிடும். அப்பா என்னண்ணா இவ்வளோ ரன்னியாக இருக்குது தேன். கம்பு எள்ளு பயிர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கத்திரிக்காயும் பயிர் போட்டிருக்காங்க. அதுலேருந்து தேன் சேகரிச்சுதான்னு தெரியல எனக்கு. ஆனால் எள்ளுப்பூ கம்பு பூனுடைய சுவை என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். பா நல்லா நரன்னு இருக்கும் போலியாண்ணே. கேமரா எடுக்கிறவர் தான் நமக்கு தேன் எடுத்து கொடுக்குறவர். லாஸ்ட் டைம் வந்து ஆனால் இந்த கிறிஸ்டலைஸ் ஆன தேன் கெட்டி தேன் நமக்கு எவ்வளோ அமைச்சிங்க? 100. பாருங்கள் 100 கிலோ வெறும் கெட்டி தேன் மட்டும் அமைச்சிருக்காரு. அது என்ன நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம். தேன் வந்து கெட்டியே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே ஒரிஜினல் தேன். கூட வந்து எடுக்க சொல்லுங்கள், எடுத்துகிட்டு போய் நேரடியாக பார்க்க சொல்லுங்கள். எல்லாரும் இல்லைண்ணே, நம்ம கஸ்டமர்ஸ்லாம் இல்லை. ஒரு சில பேர் இந்த வீம்புக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுவாங்களே, நம்ம கஸ்டமருக்கு புரியுது அது என்ன அதுன்னு. நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியும், அவங்க ஈஸியாக வாங்குறாங்கண்ணா, அவங்களுக்கு தெரியுமாண்ணா. வாங்குறது கூட இல்லைண்ணே, வெறும் கமெண்ட் மட்டும். கமெண்ட்டில் அப்படி பேசுகிறாங்க. வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சும்மா சொல்லிங்க, இந்த மாதிரி தேன் கிறிஸ்டல் ஆகாது, நீங்கள் நேரடியாக என் கூட வாங்க, நானே எடுத்து தரேன். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக எனக்கு 2 ட்ரம் அமிச்சிங்களே, அது 100 கிலோ இருக்காது? அது 100 கிலோ ஃபுல்லாக கெட்டி தேன் 100 கிலோ தாண்டி தான் எங்களுக்கு. அது என்னென்னா கொஞ்சம் நான் இந்த பனி டயத்தில் என் வீட்லேயே அப்படியே கட்டி ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்து அடோட வச்ச தேனே அந்த மாதிரி ஆகுதுண்ணா. அது அடுத்த முறை நம்ம என்ன பண்ணுவோன்னே, அந்த அடையோட இருக்க தேன் கட்டி ஆகுதுல்ல, அதையே எடுத்து காமிச்சிடலாம். அப்போனா நான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு அமுச்சு விடுங்க, நம்ம அதையே வீடியோவில் காமிச்சிடுவோம். கூடில் இருக்கும்போதே அது கட்டி ஆகிடுது, அதையே காமிச்சு. அதான் இவன் அள்ளி போடுறாரு, என்னதோ அல்வா மாதிரி இருக்குது. ஆனால் அது சாப்பிட நல்லாவும் இருக்குண்ணா. கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா நான் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு அண்ணனுக்கு கொடுத்தேன், அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் வீட்டில் வேலை பார்த்தாங்க கொஞ்ச நாள், என் மாமா வீட்டில். சரி அவங்க கேட்டாங்க, என்னடா தேன் இந்த மாதிரி இருக்குது, ஒரிஜினல் தேன் ஆகாதுன்னு கேட்காங்க. ஆனால் நான் போய் எடுத்துகிட்டு வந்து அடவோட தான் கிடைக்குது, வேணா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எடுத்து கையில் கொடுக்க புளிப்பாக இருக்குன்னு கேட்கான். புளிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, கொஞ்சம் தோற்பு இருக்குன்னு கேட்காங்க. இது கொசு தேன் அந்த மாதிரி தான் இருக்கும். அது போக இந்த அடுக்கு தேனும் கொம்பு தேன் உங்களுக்கு அமுச்சு விட்டுருக்கீங்களா, அந்த அடுக்கு தேன். ஆமாம், அது கிறிஸ்டல் ஆகிட்டுன்னு சொல்லி உங்களுக்கு அமுச்சு விட்டு. கொம்பு தேன் அது 1 வருஷம் ஆகிட்டு. அந்த 1 வருஷத்தில் அதுக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துச்சா? சூப்பராக இருந்தது. இல்லைண்ணே, அந்த கெட்டியானது பழைய நிலைமைக்கு வந்துச்சான்னு கேட்க வந்துட்டு நான் எடுத்து என்ன பண்ணேன்னா வெயிலில் வச்சுருக்கேன். தகரத்தில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, தகரம்னா கொஞ்சம் ஹீட்டு கொடுத்துருவோம். நம்ம சாதாரண ஒரு வீடுனா அது ஹீட் கொடுக்காது, அது என்னென்னா குளிர்ச்சியாக கொடுக்கும். அது வைக்கும்போது என்னென்னா அது எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆகிட்டேண்ணா. அப்படியா? நீங்கள் அமுச்சு விட்டீங்களா பக்கெட்டு, அதை எடுக்க முடியல. அதான் சொன்னேன் நான், எடுக்க முடியல, 2 நாள். அது இந்த அகலவாய் ட்ரம்மில் தான் அதை போட முடியும். ஸோ பிழிஞ்சாச்சுங்க, இவ்வளோ வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கிட்ட காட்டிடுங்க, இவ்வளோ வந்திருக்கு. ஸோ எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரில, அநேகமாக ஒரு 5 to 6 பாட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், புழிஞ்சிட்டோம். ஊற்ற போகிறேன், ஒவ்வொருத்தருக்கா பேர் சொல்லி ஊற்றுறேன். இது வழக்கமாக நம்ம ஊற்றுற ஜெக்கு புனல் 2 கிலோ வரும். 1 சைடில் ஊற்றினோன்னா 2 பேருக்கு ஃபில் பண்ணலாம். துரத்தி விட்றா, டேடி அடிக்காத, அடிச்சுன்னு கடிச்சிரும்டா. அதான் போயிடும், அதான் போயிடும், அடிச்சுன்னு கடிச்சிரும்டா. போயிடுச்சா? ஸோ சோதனை ஊற்று போட்டுருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 2 மாதமாக கொட்டே வாங்காமல் சுற்றிட்டு இருக்கேன். அப்புறம் ஸோ பிரதர் மனோஜ்குமார் திருச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன்.
தேன் நல்லா ரன்னியாக இருக்குது. மகரந்தம் பா. கம்பு, எள்ளு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பகுதியில் தான் எடுத்தது. தேன் நல்லா ஒயினியாகவும் ரன்னியாகவும் இனிப்பு சுவை அதிகமாகவும் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மனோஜ்குமார், திருச்சி, உங்களுக்கான பாட்டில். தேங்க்யூ. மகேந்திரன் நரசிம்மன், கர்நாடகாலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. கொம்பு தேன் இல்லைனா பொண்டு தேன் 1 கிலோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபீல் பண்ண போகிறேன். ஸோ எடுத்த ஷார்ட்ஸு, புளிஞ்ச ஷார்ட்ஸு, என்ன நெக்டர் அப்படிங்கிறதெல்லாம் க்ளீனாக உங்களுக்கு காட்டியாச்சு. இனி ஃபில் பண்ணி தேன் உங்கள் கைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. 1.5 நாள் சுற்றி இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. இன்னும் நிறைய ஐயோ பரவாயில்ல. ஸோ பிரதர் மகேந்திரன் நரசிம்மன், கர்நாடகாலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. தேன் நல்லா எல்லோ டெக்ஸ்சரில் நல்லா ரன்னியாக ஒயினியாக இனிப்பாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்புறம் வேண்டாம், 6 பேருக்கே வருமானு தெரியலையே. பிரதர் சிவா, திருச்சி, 1 kg கொம்பு தேன் இல்லைனா பொண்டு தேன் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். என்ன நெக்டர், எந்த இடத்துலேருந்து எடுத்தது, என்ன டேஸ்ட்டில் இருக்குது, புளிஞ்சது எல்லாத்தையுமே காட்டியாச்சு. ஸோ தேன் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை சொல்வது மட்டும்தான் பாக்கி. மழை டைமு, ஸோ அதனால் டிலே ஆகிடுச்சு. அது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஆனால் நல்லா தரமான தேன் தான் கிடச்சிருக்கு. ஹெல்த் வைஸ் நல்ல பெனிஃபிட்ஸ் உள்ள தேன். இதே எள்ளு பூலேருந்து வந்த தேன் நம்ம வெப்சைட்லையுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க, அதுவுமே வாங்கிக்கலாம். ஸோ பிரதர் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் ஜெரால்டு ஜெகன், திண்டுக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பரோஹனி கொம்பு தேன் இல்லைனா பரோஹனி இல்லைனா கொம்பு தேன் எடுத்துகிறோன்னு சொல்லியிருந்தோம். பரோஹனி தான் கிடச்சிருக்கு. நீங்கள் ஏற்கனவே 1 கிலோ வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுடைய செகண்ட் 1 kg நினைக்கிறேன். செப்டம்பர்லேயோ எப்படியோ நீங்கள் 1 கிலோ வாங்கியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. தேன் நல்லா ரன்னியாக இனிப்பாக நல்ல மகரந்தத்தோடு இருக்குது. இதே எள்ளுப்பூலேருந்து வந்த தேன் நம்ம வெப்சைட்லையுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க அதையுமே வாங்கிக்கலாம். ஸோ பிரதர் ஜெரால்டு ஜெகன், திண்டுக்கல், தேனை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய ஹானஸ்டான ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்புறமா பிரதர் எல் ஆண்டனி செல்வராஜ், கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். கொம்பு தேன் இல்லைனா பொந்து தேன் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து பொந்து தேன் கிடச்சிருக்கு. என்ன நெக்டார், என்ன கூடு, என்ன லொக்கேஷன், அப்புறம் பிழிஞ்சது எல்லாத்தையுமே காட்டிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காயும் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பூலேருந்து தேன் நெக்டாரை கலெக்ட் பண்ணிச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எள்ளு பயிர்லேருந்தும் கம்பு பூலேருந்தும் கலெக்ட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் கத்திரிக்காயும் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதை என்ஷூர் பண்ணலை. ஒரு வேளை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். மூடி சரியில்லை, சரி பரவாயில்ல. ஸோ பிரதர் எல் ஆண்டனி செல்வராஜ், கோயம்புத்தூர், உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் சஞ்சய் ஜே, சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 1 கிலோ பரோஹனி இல்லைனா கொம்பு தேன் எடுத்துறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து பொந்து தேன் கிடச்சிருக்கு. 3 மிக்சடான நெக்டர், கம்புப்பூ, அதுக்கப்புறமா எள்ளு, அதுக்கப்புறமா கத்திரிக்காயும் பயிர் பண்ணியிருந்தாங்க. கம்பு பூலிருந்தும் எள்ளுலேருந்தையும் தேனீக்கள் நெக்டரை கலெக்ட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய் பயிர்லேருந்து கலெக்ட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணலை. ஸோ மழை டைமு, தேன் ரொம்பவும் கிடைக்கல. ரொம்ப ரன்னியாக இருக்குது இந்த முறை தேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிரதர்
உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இதே பாட்டில் அப்படியே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ சஞ்சய் சென்னை, தேங்க்யூ. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஊற்று. 1 கிலோ வருமா? கையை வச்சு கொஞ்சம் இல்லைண்ணா இதே வந்துடும். இல்லை கொஞ்சம் கையை வச்சு வலிக்க சொல்லுங்கள். தேன் உள்ளது மெதுவாக தான் வரும். இல்லை க்ளவுஸ் போட்டுக்க. அந்த கவர் க்ளவுஸ் இருக்குல்ல, பைக் மேலே இருக்கு பாரு, அந்த க்ளவுஸை போட்டு உள்ளே இருக்க தேன் அப்படியே வலிச்சு எடுத்தோன்னா நமக்கு அதையும் ஊற்றிடலாம். ஆமாம், அது சும்மா அது பார்த்தா அதுலேயே ஒரு 100 தேன் வரும். இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நீங்கள் எடுத்து இங்கே கட் பண்ணாதீங்க. அவன் வலிச்சு ஊற்றுறது எடுத்துங்கண்ணே. ஸோ மொத்தமாக ஒரு 6 பேருக்கு வரும்னு நினச்சோம். 6 பேருக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் பாருங்கள் 6 பேருக்கு ஊற்றுனது. இன்னும் 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஒரு வேளை 3/4 கிலோ தான் வருது அப்படின்னா நாளைக்கு எடுக்கிறதோட சேர்த்து ஃபில் பண்ணுவேன். இல்லைனா இன்றைக்கே 1 கிலோ வந்துருச்சுனால சந்தோஷம். யாருக்கு இது அப்படின்னா சபரி கோகுல் ஃபார்மசி புதுச்சேரியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. 1 கிலோ கொம்பு தேன் இல்லைனா பொந்து தேன் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பொந்து தேன். பிரதர் உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஊட்டியிருக்கேன். ஊற்றுறேன். தேன் நல்லா ரன்னியாக இருக்குது. கம்புப்பூ, அதுக்கப்புறமா எள்ளு, கத்திரிக்காயும் பயிர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிக்சடான நெக்டர் தான். நல்லா ரன்னியாக இனிப்பாக இருக்குது தேன். அவ்வளோதான், இது வையுண்ணே. ஸோ பிரதர் சபரி கோகுல் ஃபார்மசி புதுச்சேரி உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. 1.5 நாள் எடுத்து, மழை சீசன் 1.5 நாள் எடுத்து ஒரு 7 பேருக்கு தான் ஃபில் பண்ண முடிஞ்சுது. தேன் வந்து இப்போ சீசன் இல்லை. அதாவது என்னென்னா மழையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தேனீக்களுக்கு உணவு வந்து கூட்டில் இருக்க தேன் தான். ஸோ அதுவே குடிச்சிரும். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். நான் அந்த வீடியோஸ் எல்லாமே காட்டியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. தேன் வந்து என்ன இவ்வளோ ரன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. தேன் வந்து ரொம்ப ரன்னியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து தேனீப்பூச்சி வந்து நெக்டாரை ரொம்ப தூரத்துலேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கூட்டில் சேர்த்துருக்குன்னு அர்த்தம். அதை பற்றி பாயே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதையும் நான் லிங்க் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 7 பேர் இன்றைக்கி ஃபில் பண்ணதை பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு தேன் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நாளன்னைக்கெலாம் யார் யாருக்கு எடுக்கிறோம், எத்தனை பேருக்கு ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். தேனை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ ஷூட் பண்ணுறதுல குறை இருக்குது, தேன் கூட கரெக்டாக காட்டுறதுல குறைய இருக்குது, எல்லா இடங்கள்லையும் பர்ஃபெக்டாக காட்ட முடியாது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் தேனை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேனுடைய மனத்தை நீங்கள் நுகர்ந்து பார்க்கும்போதே உங்களுக்கு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்கிறது தெரிஞ்சிடும். நான் வந்து வாங்குறவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், நான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சில ஹேட்டர்ஸ் வந்து கீழே வந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இன்னொரு போச்சுடா. நீ இதை கிழிச்சிரு, இந்த ஸ்டிக்கரை, அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு. ஸோ ஃபில் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே பவுச்சில் போட்டேன், அப்படியே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.